சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோவில் இதை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டு டென்ஷனான ஹீரோ காரில் போகும்போது சொல்கிறான், நீ எங்கே வேணாலும் போய் தொலை, ஈவினிங் என்ன மட்டும் கூப்பிட்றாத, எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்படின்னா பார்க்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அப்படியே நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சவன் மறுபடியும் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, இல்லை உன்னை ஒருத்தன் கொல்ல தத்திட்டு இருக்காளே, அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் அந்த வில்லன் கும்பல் ஒன்று உண்டு, அதை காமிக்கிறாங்க. அவனுங்க எல்லாம் ஹீரோவை பெருமையாக பேசிகிட்டு இருக்கானுங்க. யார் இவன் இவ்வளோ சக்திசாலியாக இருக்கானே, எப்படி அவனை பிடிக்கிறது அப்படின்னு. இதை கேட்டு டென்ஷனான அந்த வில்லன் குரூப்போட ஹெட்டு, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் நம்ம பாஸே கொண்டுட்டு போயிட்டு இருக்கான், அவனை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் வெளியே போகடா அப்படின்னு கத்த இவனுங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வர்றான். வந்ததுமே ஒரு ஃபோட்டோ தூக்கி போட்டு, இதில் இருக்க ஆளை எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு கேட்குறான். என்ன, நான் இதுக்கு உனக்கு வேலை செய்யணும், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு இந்த வில்லன் சொல்கிறான். ஓ முடியாதா அப்படின்னு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு டேபிள் இருக்க ஒரு கிளாஸை பறக்க வைக்கிறான். அதை அப்படியே அந்த வில்லன் நேராக கொண்டு போக வைக்கிறான். வில்லன் லைட்டாக தலையை திருப்ப அந்த கிளாஸ் பின்னாடி இருக்கிற இடத்துல மோதி உடஞ்சி போயிடுது. ஆனாலும் இதை பார்த்து பயந்த வில்லன் மறுபடியும் என்னால் முடியாது அப்படின்னு தான் சொல்கிறான். உடனே இன்னும் டென்ஷனான ஹீரோ ஒரு ஃபோர்க் இருக்கும் டேபிளில், அதை பறக்க வச்சு வில்லனுக்கு நேரம் அனுப்பி விட்டுறான். அது அவனோட கண்ணத்தை கிழிச்சிட்டு போயிடுது. இந்த பக்கம் ஹீரோயினோ கத்துறா, ஏன் இப்படி பண்ற, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவனோட கண்ட்ரோல்லே இல்லை. ஏன்னா ஹீரோ கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல இருக்கான். ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாலே அந்த அப்செட்ல இருந்ததுனால அவன் என்ன பண்றேன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கான். இந்த வில்லனும் பயந்து போய் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா கூட ஹீரோக்கு கோவம் அடங்காம டேபிள் இருக்க மொத்த பொருளையும் பறக்க வச்சு அதை அந்த வில்லன் மேல அனுப்பிவிட, அதுக்குள்ள ஹீரோயின் அவன் கையை உருவிடுறா. உடனே பவர் இல்லாதனால அந்த எல்லா பொருட்களும் கீழே விழுந்து உடஞ்சிருது. அந்த வில்லனும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோயின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, ஹீரோ கேட்குறான், உனக்கு என்னாச்சு, நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தா அதை உருப்படியை பண்ண விட மாட்டியா அப்படின்னு திட்டிட்டு இருக்க, இங்கே பாரு நீ ஏன் இப்படி பண்ற, நீ உன் கண்ட்ரோல்லே இல்லை, ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஓ நான் ஏன் அப்செட்டாக இருக்கேன்னு உனக்கு தெரியாது, இப்போ உனக்கு அதுக்கான காரணம் தெரியணுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. எல்லாம் உன்னாலதான், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில இவ்வளோ நடந்துருச்சு, உன்னாலதான் என் பவர் போயிடுச்சு, உன்னாலதான் நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன உன்னால மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ கத்துறான். இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு அப்படி கண்ணில் தரையா கண்ணீர் ஊத்துது. அப்படி ஒன்று நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இங்கே இருக்க வேண்டாம் போ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எப்பா சந்தோஷம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிளம்பிடுறான். ஹீரோவுக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இது வரைக்கும் நடந்த எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோ தான் எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கான் அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருக்கான். ஹீரோயின் ரொம்ப டல்லாக இருக்கு. ஹீரோயினோட அந்த அதாவது அசிஸ்டன்ட் தான் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயினும் ரொம்ப டல்லாக தான் இருக்காங்க. இப்போ அந்த அட்வொகேட்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, சாரி இன்னைக்கு என்னால் வர முடியல அப்படின்னு. இப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, டிவி ஓடுற மாதிரி. ஹீரோயினுக்கு ஏதோ சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஹீரோயின் இந்த ஷாக் கொடுக்குற மிஷின் இருக்குல்லையா, அதை எடுத்துட்டு லைட்டாக கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்கே டிவிலாம் ஓடல, ஆனால் ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு புரியுது வீட்டில் யாரோ இருக்காங்க அப்படின்னு. அவள் அசந்த நேரத்திலேயே பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹீரோயினோட மூக்கை பற்றி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். வேற யாரும் இல்லை, அந்த கில்லர் தான். இந்த கில்லர் என்ன பண்ணியிருக்கானா, ஹீரோயினை அந்த பில்டிங்கோட மாடிக்கு தூக்கிட்டு போய் ஒரு பெட்ஷீட்டில் அப்படியே உருட்டி வச்சு பில்டிங்கோட ஓரத்தில் வச்சிருக்கான். ஹீரோயின் அப்படியே மயக்கத்துலேருந்து கண்ணு திறந்து பார்க்குறா. ஹீரோயின் அப்படியே அந்த பில்டிங்ல இருந்து தொங்கிட்டு இருக்கான். அந்த பெட்ஷீட்ல அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்கான். ஹீரோயின் கத்துறா, என்ன யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. அந்த கில்லர் மேலதான் நிக்கிறான். இந்த கில்லரும் அந்த பெட்ஷீட்டை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கத்துறா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு. ஹீரோயின் எப்படியாவது மேலே ஏறலாம் ட்ரை பண்றா, ஆனா முடியல. முக்கால்வாசி இந்த கில்லர் கட் பண்ணி பிடிச்சதுக்கு அப்புறமா அம்மா வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான் பெட்ஷீட் பிச்சுக்கிச்சு. ஹீரோயின் அத்துட்டு கீழே விழ போறான்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோயின் ஒரு கை வந்து பிடிக்குது. வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். ஹீரோவை பார்த்ததுமே குவான் நீயா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. டோஹி நான் தான் அப்படின்னு குவான் சொல்றான். அதாவது ஹீரோ எப்படி கரெக்டா இங்க வந்திருப்பான் அப்படின்னா, ஹீரோயின் அந்த கிளர்ட்ட மாட்டிருப்பா இல்லையா, அப்பவே அவ போன்ல இருக்க எமர்ஜென்சி அலர்ட்டை ஆன் பண்ணி விட்டுருப்பா. அதனால அதுல ஹீரோ நம்பர் இருக்கு இல்லையா, அவனுக்கு அந்த எமர்ஜென்சி அலர்ட் போயிருக்கும். இதை பார்த்ததுமே ஹீரோ அங்கிருந்து சட்டுன்னு கிளம்பி வந்திருப்பான். ஹீரோயினோட வீட்டுக்கு வந்ததை கவனிச்ச அந்த கில்லர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். அந்த கயிறு கரெக்டா கீழே உள்ள போகும்போது கரெக்டா ஹீரோயினை ஹீரோ பிடிச்சிருப்பான். இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கில்லர் வரான். சரி ஹீரோவையும் சேர்த்து அடிச்சு சாத்திரலாம் அப்படின்னு. இதை கவனிச்ச ஹீரோயின் உன் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அந்த கம்பில இருந்து கையை எடுத்துறான். ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே விழுறாங்க. கீழே விழுந்தாலும் ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா ஹீரோயின் கையை பிடிச்சிருக்கான் இல்லையா, அதனால அப்படியே அவனோட பவரை யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கோ ஒன்றும் புரியல. ஹீரோ கேட்குறான், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான்.
கரெக்டாக இந்த நேரத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பையன் இருக்காலாம், அவன் இங்கே வந்துடுறான். இப்படி இவங்க 2 பேர் நிற்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அவன் இங்கே வந்திருப்பான் அப்படின்னா அவனுக்கும் அந்த எமர்ஜென்சி அலர்ட் போயிருக்கும். அடுத்த சீனில் 3 பேருமே உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஹீரோவும் அங்கே தான் இருக்கான். என்னோட ஃபோன் எங்கே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ ஏதோ இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் உடனே அதில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறா. அதில் அந்த கில்லர் உள்ளே வந்தது, அவன் இங்கே என்னென்ன பண்ணா அப்படிங்கிறதுலாம் ரெக்கார்டாக இருக்குது. இப்போ ஹீரோயினால் அவன் ஃபேஸை பார்த்துட்டு, இந்த ஃபேஸ் என்ன வேறு மாதிரி இருக்குது, அன்னைக்கு கொல்ல வந்தவனோட ஃபேஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இவனோட ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது, 2 பேரும் வேறு ஆளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக அவன் கழுத்தில் இருக்க காயத்தை கவனிச்சுட்டு, அவன் கழுத்தில் ஒரு காயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் முதல்ல என்ன கொல்ல வந்தவனோட கழுத்துலேயும் காயம் இருந்துச்சு, இவன் கழுத்துலேயும் காயம் இருக்குது, எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். இவன் ஃபேஸை அப்பப்போ மாற்றிட்டு இருக்கான், அதனால தான் என்னால் அவன் இருக்கிற இடத்த தெளிவாக கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. என்ன முகத்தை மாற்றுவானா, அது எப்படி முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன் ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு, நீயும் ஹீரோயினும் சேர்ந்து என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அதை எனக்கு என்கிட்ட கேட்குற, அவகிட்ட இப்போ கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அவள் சொல்ல மாட்டாங்கிறதுனால உங்ககிட்ட கேட்குறேன், சொல்லு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பையன் கேட்குறான். அவள் ஒரு விஷயத்த சொல்லலை அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம், அதனால் என்னாலேயும் சொல்ல முடியாது. ஆமாம் எதுக்கு நீ இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அவளுக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே அவங்க ஃபேமிலியில் ஒழுங்காக பேச மாட்டாங்க, அவள் ரொம்ப இண்டிபெண்டான பொண்ணு, அதனால அவள் எதையும் சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டா, ஆனால் கண்டிப்பாக எனக்கு அதை தெரிஞ்சே ஆகணும், நீ சொல்லு அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, அவளுக்கு நீ மட்டும்தான் இருக்கன்னு யார் சொன்னது, அவளுக்கு நீ மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் பாட்டுக்கு வர்றான். உள்ள ஹீரோயினும் அந்த பால்கனியில் தொங்கிட்டு இருப்பாளே அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. அங்கே கரெக்டாக அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு பையன் வந்து, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். வர வர என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது, என் சாவு என்னை துரத்திட்டு இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்படி ஒன்றும் நீ தனியாக இருக்குன்னு கஷ்டப்படாத, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பையன் கூப்பிட்டுறான். இதை கேட்டுதான் ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்குள்ள அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடுத்து இன்னொரு வயசு யாருன்னு பார்த்தா ஹீரோ, அவனும் போட்டிக்கு வந்து கை நீட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஷாக் பண்ணா. ஹீரோயினுக்கா ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா அட் அ டைமில் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு திருத்துன்னு முடிச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் யாரை சூஸ் பண்ணுவா, அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.